இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசியர்களை மீட்க துருக்கியிடம் உதவி கோரிய மலேசியா. இஸ்ரேலிய தரப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மலேசிய தன்னார்வலர்களையும் துருக்கியை சேர்ந்த ஆர்வலர்களையும் மீட்பதற்கு துருக்கி அதிபர் ரிசப் தைப் எர்டோகனிடம் மலேசியா உதவி கோரியுள்ளது. சிறப்பு விமானம் மூலமாக மலேசியாவை சேர்ந்த தன்னார்வலர்கள் இஸ்தான்புலுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று துருக்கியின் தேசிய பாதுகாப்பு மன்றம் அறிவித்துள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இதுவரை துருக்கி பாதுகாப்பு மன்றம் வழங்கிய தகவலின்படி தடுத்து வைக்கப்பட்டுள்ள துருக்கி நாட்டை சேர்ந்தவர்களுடன் மலேசியர்களும் அழைத்து வரப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே துருக்கி நாட்டை சேர்ந்தவர்களை அழைத்து செல்ல துருக்கியிலிருந்து சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே விமானத்தில் மலேசியர்களையும் இஸ்தான்புலுக்கு அழைத்து வருமாறு நான் கேட்டுக்கொண்டேன். அங்கிருந்து அவர்களை தாயகத்திற்கு அழைத்து வரும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றார் அவர். கோலாலம்பூரில் உள்ள அல் கதீஜா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை வழங்கினார். SNCC 23 மலேசியர்களும் தடுப்பு. காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற குளோபல் சுமுத் புளோட்டிலா GSF எனும் பயணத்தில் ஈடுபட்ட 23 மலேசியர்களும் இஸ்ரேலிய படையால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வியாழக்கிழமை அதிகாலை யூதர்கள் இடைமறித்து செய்த 20 மணி நேரத்திற்கு பின்னர் சுமுத் நுசாந்தாரா செயல்பாட்டு மையம் SNCCயின் தலைமை இயக்குனர் டாக்டர் சானி அப்துல் ஹலீம் அராபி உறுதிப்படுத்தினார். காசா கடற்கரைக்கு மிக அருகில் இருந்த ஆட்டல் அயர்னாவை ஏற்றி சென்ற மிகேனோ கப்பலும் இஸ்ரேலிய படையால் இடைமறிக்கப்பட்டதை டாக்டர் சானி அராபி உறுதிப்படுத்தினார். அவர்கள் காசாவை அடைந்து விட்டதாக சில ஆருடங்கள் உள்ளன. ஆனால் எனவே அவர்கள் அனைவருக்குமான நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். 20 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட தொடங்கிவிட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். விரைவாக அவர்கள் மலேசியர்களா என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் எஸ்டோட் துறைமுகத்திற்குள் நுழைய தொடங்கியுள்ள கப்பல்களை பார்க்கும்போது கரைக்கு வட தொடங்குபவர்களில் அல்மா மற்றும் சிரியஸ் கப்பல்களாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார் அவர். பேரணியில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தை மதித்து அமலாக்க தரப்பினருக்கு ஒத்துழைப்பை வழங்க அறிவுறுத்து. காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற குளோபல் சுமுத் புளோட்டிலா கப்பல்களை தடுத்து வைத்திருக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கையை கண்டித்து பேரணியில் ஈடுபடும் பொதுமக்கள் சட்டத்தை மதிப்பதோடு அமலாக்க தரப்பினருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுடின் நசதியோன் இஸ்மாயில் அறிவுறுத்தினர். பொது பாதுகாப்பு மற்றும் அரசாங்க ஊழியர்கள் தங்களின் அதிகாரப்பூர்வ பணிகளுக்கு பாதகம் ஏற்படாத வகையில் ஒழுக்கமாகவும் விவேகமாகவும் சட்டத்தை பின்பற்றி பேரணியை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மலேசியர்களால் ஏற்பாடு செய்யப்படும் அமைதி பேரணி பாலஸ்தீன மக்களின் மனிதாபிமான பிரச்சினைகளுக்கான ஒற்றுமை குரலாகவும் கருதப்படுவதால் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மக்களுக்கான உரிமையாகவும் உத்தரவாதம் அளிக்கப்படுவதாக சைஃபுதீன் தெரிவித்தார். பொது பாதுகாப்பையும் ஒழுக்கத்தையும் உறுதி செய்வது அரசு மலேசிய போலீஸ் படை PDRMின் கடமையாகும். இருப்பினும் சிலர் வரம்பு மீறி போலீஸ் அதிகாரிகளையும் காயப்படுத்துவதாக தமது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் சைஃபுதீன் குறிப்பிட்டிருந்தார். கனரக இயந்திரங்களை கொண்டு இடிந்து விழுந்த பள்ளியின் பெரும்பகுதிகள் அகற்றம். இந்தோனேசியா கிழக்கு ஜாவா பகுதியில் இடிந்து விழுந்த பள்ளியின் பெரும் பகுதியை அகற்ற இந்தோனேசியா மீட்பு குழு கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி வருகிறது. இடிபாடுகளில் சிக்கி இருப்பவர்கள் உயிர் பிழைத்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்று கூறப்படும் நிலையில் இன்னும் சுமார் 60 மாணவர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். அதில் சிக்கி இருப்பவர்கள் பற்றிய செய்திகளுக்காக அல்கோசினி இஸ்லாமிய தங்கும் வசதி கொண்ட பள்ளியில் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நேற்று காலை வரையில் காத்திருந்தனர். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்த பின்னர் அவர்களை அகற்றும் நடவடிக்கைக்கு கனரக இயந்திரங்களை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக இந்தோனேசிய மனிதவள மேம்பாடு மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் பிரக்தினோ தெரிவித்தார். திங்கட்கிழமை ஏற்பட்ட இந்த அசம்பாவிதத்தில் நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 மாடி கட்டிடத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அனுமதி இல்லாமல் கூடுதல் 2 மாடிகள் நிர்மாணிக்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளதாக அமலாக்க தரப்பு கூறியது. டிரம்பின் காசா திட்டம் இந்தோனேசியா பாகிஸ்தான் ஆதரவு.
உலக முஸ்லிம் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட கால் பங்கை கொண்ட இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகளுடன் இணைந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டத்தை ஆதரிக்கும் வகையில் கையெழுத்திட்டன. அன்வார் இந்த முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டார். 8 முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் திங்களன்று வெளியிட்ட அறிக்கையில் டிசம்பர் 21 அன்று அறிமுகப்படுத்தப்பட்ட டிரம்பின் 20 அம்ச திட்டத்தை ஆதரித்தனர். ஒப்பந்தத்தை இறுதி செய்து செயல்படுத்த அமெரிக்கா மற்றும் பிற அனைத்து கட்சிகளுடனும் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட நாடுகள் உறுதியளித்தன. இஸ்லாமிய உலகின் பெரும்பகுதியின் அரசியல் தலைமை இந்த திட்டத்தை ஆதரித்த போதிலும் தற்போதைய மோதலை தூண்டிய அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது பயங்கரவாத தாக்குதல்களை நடத்திய ஹமாஸ் இஸ்லாமிய போராளி குழு எந்த பதிலையும் வெளியிடவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கத்தில் 73 பேர் பலி. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட ரிக்டர் அளவை கருவியில் 6.9 பதிவாகிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்நாட்டின் பொது தற்காப்பு அலுவலகம் OCD மேற்கொண்டு வந்த தேடல் மற்றும் மீட்பு பணிகள் மாலை நிறைவடைந்தன. இந்த பேரிடரில் 73 பேர் உயிரிழந்ததோடு 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இச்சம்பவத்தில் காணாமல் போனவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டதோடு இடிபாடுகளில் யாரும் சிக்கி இருக்கவில்லை என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து தேடல் மற்றும் மீட்பு பணிகளை நிறுத்தும் முடிவு எடுக்கப்பட்டதாக அமலாக்க தரப்பினர் தெரிவித்தனர். போகோ நகரில் உள்ள இடிந்து விழுந்த தங்கும் விடுதி ஒன்றின் இடிபாடுகளில் இருந்து 3 சடலங்கள் மீட்கப்பட்டன. தற்போது பேரிடருக்கு பிந்தைய உதவிகள் மற்றும் மறு கட்டுமான பணிகளுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனிடையே தங்களின் வீடுகள் இன்னும் உறுதியாக உள்ள ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் நிலநடுக்கத்திற்கு பிறகு ஏற்படும் அதிர்வுகள் குறித்து இன்னும் கவலை தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய மலேசியர்களை 72 மணி நேரத்திற்குள் விடுவிக்க வேண்டும். வழக்கறிஞர் கெசிகோத் முகாமில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள குளோபல் சுமுத் புளோட்டிலாவில் இருந்து மலேசிய ஆர்வலர்களை இஸ்ரேல் 72 மணி நேரத்திற்குள் விடுவிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் உடனடி ஏற்பாடு புறப்பாடு கோரிக்கை படிவங்களில் கையெழுத்திட்டுள்ளனர். வழக்கறிஞர் திர்கைஸ்வான் கமாருடின் துனிசியா மற்றும் இத்தாலியை சேர்ந்த மனித உரிமைகள் ஆராய்ச்சி மற்றும் வழக்கறிஞர் மையத்தில் நடைபெற்ற சட்ட விளக்கங்களின் போது தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து மலேசிய குடிமக்களும் சம்பந்தப்பட்ட படிவங்களில் கையெழுத்திட அறிவுறுத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தினர். அவர்கள் உடனடியாக வெளியேற்றுவதற்கான கோரிக்கை படிவங்களில் கையெழுத்திட்டிருந்தால் அவர்கள் 72 மணி நேரத்திற்குள், அதாவது 3 நாட்களுக்குள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த நடைமுறை கைதிகள் மீது மேலும் சுமையை தவிர்ப்பதற்கும் இஸ்ரேலிய ஆட்சியின் கீழ் அவர்கள் காவலில் வைக்கப்படுவதை நீடிப்பதை தடுப்பதற்கும் ஆகும் என்று அவர் தெரிவித்தார். 1MDBக்கு தொடர்புடைய பலந்தர் டெக்னாலஜிஸின் பங்குகளை விற்க தரைக்கிற்கு தடை. அனைத்துலக பெரோசவுடி நிறுவன இயக்குனர் தாரோக் ஒபைத் ஒரே மலேசிய மேம்பாட்டு நிறுவனம் 1MDB தொடர்புடையதாக கூறப்படும் பலந்தர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் 25 லட்சம் பங்குகளை விற்பதிலிருந்து தடுக்கப்பட்டுள்ளார். 2001ஆம் ஆண்டு கள்ள பண பரிமாற்றம், பயங்கரவாதம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் பணம் பெறும் தடுப்பு சட்டம் 613 செக்ஷன் 53 கீழ் அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நூருல் இசாட்டி சஃபியின் விண்ணப்பத்திற்கு அனுமதி அளித்த பின்னர் கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ அசார் அப்துல் ஹமீத் அந்த உத்தரவை பிறப்பித்தார். ஒருதலைப்பட்ச தீர்மானம் அறிவிக்கையின் அடிப்படையில் அமெரிக்காவை தளமாக கொண்ட தாரேக் ஒபைத் மற்றும் பலந்தர் டெக்னாலஜிஸ்க்கு அந்த செக்ஷனின் கீழ் தடை உத்தரவு பிறப்பிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர் விண்ணப்பித்தார். இந்த அறிவிக்கையின்படி தாரேக் ஒபைத் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பலந்தர் டெக்னாலஜிஸில் உள்ள 25 லட்சம் பங்குகள் தொடர்புடைய அனைத்து சொத்துகள், உரிமைகள் மற்றும் சட்டப்பூர்வ நலன்களும் 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் செக்ஷன் 28(1)C உடன் வாசிக்கப்பட்ட செக்ஷன் 23(1) மற்றும் 1MDB சம்பந்தப்பட்ட சட்டம் 613 செக்ஷன் 4(1)A கீழ் உள்ள குற்றங்களுக்கான விசாரணை தொடர்புடையவை.